Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 9 science conservation of mechanical energy from chapter 7 work, energy and simple machines part 5. 7.4.3 conservation of mechanical energy. Okay, conservation of mechanical energy. அதாவது ஒரு பொருள் உயரத்திலிருந்து கீழே விழும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கைனெட்டிக் எனர்ஜியா மாறுது அப்படின்றத பத்தி பார்க்கறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. The sum of kinetic energy and the potential energy of an object is called mechanical energy. First mechanical energy அப்படின்னா என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து சொல்றோம் நம்ம potential energy plus kinetic energy. Let us find the mechanical energy of an object at different points as it falls freely due to gravitational force. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்டோட மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட்ல அது மேல இருந்து கீழே விழும்போது எப்படின்றத பத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். Once again consider an object which mass m which has been lifted a point A at height h and dropped its initial velocity u is equal to 0. அதாவது வந்து ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு பொருளோட மாஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க mன்னு கொடுத்திருக்காங்க. அது தரையிலிருந்து அதோட ஹைட் என்னன்னு சொல்ல நம்ம h அப்படின்னு சொல்ற மாஸ் m அதோட தரையிலிருந்து அதோட ஹைட் h உயரத்துல இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம் நம்ம கீழே விடுறோம் டிராப் பண்றோம். அதோட இனிஷியல் வெலாசிட்டி u இனிஷியல் நம்மளுக்கே தெரியும் இனிஷியல் வெலாசிட்டின்றது u 0 ஃபைனல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்றோம் vன்னு சொல்றோம். இங்க இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா அது பொருள் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகல அப்படியே இருக்கு இப்ப மேலே இருக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் இங்க இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் ஏல டி இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கு ஒரு பொருள் மேல இருக்கு இப்ப ஏன்ற ஒரு பொருள் மேல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன இருக்கு இன்னும் கீழே விழல அப்ப அதோட இனிஷியல் வெலாசிட்டி அது என்ன இருக்கு 0. நம்ம ஏற்கனவே தெரியும் வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் டைரக்ஷன் அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்ப அதோட பொருளோட ஆரம்ப வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 0 அது எதுவுமே இன்னும் மூவ் ஆகல அதால இதோட 0 அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0. Thus at point A அதாவது பாயிண்ட் ஏல இதோட மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தம்போது மெக்கானிக்கல் எனர்ஜி நம்மளுக்கே தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு சொல்றோம் mgh. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பொருள் வந்து மேல இருந்து கீழே விழல கைனெட்டிக் எனர்ஜியா மாறல அதால அது என்னன்னு சொல்ல நம்ம 0. கைனெட்டிக் எனர்ஜினா மூவிங் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் mgh என்னன்னு சொல்ல நம்ம mgh. மெக்கானிக்கல் எனர்ஜி mgh இருக்கு. இப்போ என்னன்னா as the object falls due to gravitational force அதாவது மேல வந்து ரெஸ்ட்ல இருக்கு மேல வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh கைனெட்டிக் எனர்ஜில பொருள் ஆரம்பத்துல நகர்ல அதால கைனெட்டிக் எனர்ஜி 0வா இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி மெக்கானிக்கல் 0வா இருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh இருக்கு கைனெட்டிக் எனர்ஜி 0வா இருக்கு. ஸோ இங்க என்ன பார்த்தோம் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு 0 பிளஸ் mgh இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் நம்ம mgh அப்படின்னு m இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னன்னா பொருள் வந்து விழுது எதால டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஸ் த ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் இதோ இங்க இருக்கு இல்லையா ஏ இதுதான் வந்து ஏ என்ற அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து என்ன ஆகுது கீழே விழுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஹைட் இது ஒரு ஹைட் இந்த ஹைட்ல ஏல இருந்து பொருள் இங்க வந்து விழுது இங்கதான் ஒரு பொருள் வந்து ஏன்ற பொருள் இந்த இடத்துல வந்து விழுது. அப்ப மேல இருந்து இங்க விழுது ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இங்க இருந்து இங்க நம்ம கம்மியான ஹைட்டை மெஷர் பண்றோம் இல்லையா அது என்னன்னு சொல்றோம் எந்த இடத்துல பொருள் இருக்கு அப்படின்றது h dash அப்படின்னு சொல்லுவோம். As the object falls due to gravitational force for a time t till point b its velocity increases. ஏல இருந்து எங்க வருது bல வந்து அப்போ ஒரு பொருள் வந்து கீழே விழும்போது அதோட ஹைட் என்ன ஆகுது குறையறத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல வந்து ஹைட் வந்து குறையுது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது நம்மளுக்கு குறையுது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது. ஆனா பொருளோட வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது ஒரு டிராவல் ஆகுது இப்போ அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது அதிகமாகுது. கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு சொல்ல நம்ம கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகமாகுது. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறுது கைனெட்டிக் எனர்ஜியா மாறுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பந்து உயரமான இடத்துல இருந்து பிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப மேல இருக்கும்போது என்ன ஆகுது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும் ஏன்னா பொருள் என்ன இருக்கு அப்படியே நிக்குது அப்ப அதோட கைனெட்டிக்
கைனடிக் எனர்ஜி 0. இப்ப பந்தை விட்ட உடனே அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடுது, கம்மி ஆயிடுது. ஸ்டோரிங் எனர்ஜி கம்மி ஆயிடுது. கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப அது தரைய வர்றதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப குறைஞ்சது, கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டியூ டு ஃப்ரிக்ஷன் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது ரெண்டுமே இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். As the object falls due to gravitational force for some time, that is for time t till point B, its velocity increases to value that is v. You can find இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப இனிஷியல்ல இருந்து அதோட வெலாசிட்டி u இருக்கு. கீழே விழுந்தாது வந்து பாயிண்ட் B ல அதோட வெலாசிட்டி என்ன வருது, ஃபைனல் வெலாசிட்டி v ஆயிடுது. v of an object and the height h of point B from the ground by using the kinematic equations use acceleration a to be equal to due to gravity. இங்க a அப்படின்ற acceleration என்னன்னு சொல்றாங்க, gravity g யூஸ் பண்ண சொல்றாங்க. முன்னாடி நமக்கே தெரியும், அதாவது ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழும்போது, அதாவது ரெஸ்ட்ல இருந்து வரும்போது அதோட வெலாசிட்டிக்கான ஃபார்முலா v is equal to u plus at. இதுதான் அதோட ஃபார்முலா. ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருந்து கீழே விழும்போது அதோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டினா u plus gt. அப்ப நம்மளுக்கே என்னன்னு தெரியும், v that is v is equal to u plus at அப்படின்னு சொல்றோம். இங்க ஏன்றது என்ன ஆயிடுது, g மாறிடுது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், v is equal to u plus gt அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களே எடுத்துக்கிறாங்க use acceleration a be equal to acceleration due to gravity g ன்றதை எடுத்துக்கிறாங்க. ஏவை g எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இதோட இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு பார்க்கும்போது பொருள் மேல இருக்கும்போது 0வா இருக்கு. அப்ப என்னன்னு சொல்றோம், மேல ஸ்டாண்டர்டா இருக்கும்போது. அப்ப v is equal to என்னன்னு சொல்றோம், u plus uன்றது 0 பிளஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, gt. அப்ப என்ன வரும், v is equal to gt அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப velocity, final velocity is equal to gravity into time. அப்ப v is equal to u plus at, v equal to u plus at ன்றது gt எடுத்துக்கிறோம். இங்க initial velocity u is equal to 0. அப்ப என்ன வரும், v is equal to gt அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இங்க நம்ம பார்த்துட்டோம் h. இது h. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் ஏல இருந்து பிக்கு விழுது. அப்ப என்ன ஆகும், இது h ஹைட்டு. அப்புறம் என்ன ஆகுது, இங்க நம்ம குறைஞ்சிடுது இல்லையா, இந்த இடத்துல வந்து நின்றுடுது. ஒரு பொருள் வந்து தர ஃப்ளோர் வந்து ரீச் ஆகல, இது பிலே இருக்கு. அப்ப h டேஷ் அப்படின்றது கம்மியா உயரம் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம், h டேஷ். அப்ப டோட்டலா இதோட ஹைட் அப்படின்னு சொல்லும் போது h மைனஸ் h டேஷ். இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு பொருள் மேல இருந்து இடம் மாறுறது. அப்ப ஏல ஸ்டாண்டர்டா ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருள் இங்க வந்து பில வந்து நின்றுச்சு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி எவ்வளவு போது h மைனஸ் h டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்ப நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி s is equal to ut plus of at ஸ்கொயர். இது ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா of at ஸ்கொயர். இங்க ஏன்றதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், g அப்படின்றத எடுத்துக்கிறோம். g அப்படின்றத வச்சுக்கிட்டோம். இப்ப s is equal to ut plus of at ஸ்கொயர். இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு சமமானதுன்னா h மைனஸ் h டேஷுக்கு ஈக்குவல். இது இருக்கு இல்லையா, ஒரு பொருள் இடம் பெயர்தல், அதுதான் h மைனஸ் h டேஷ்னு சொல்றோம். அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா h மைனஸ் h டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். h மைனஸ் h டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இப்ப u ஓட வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு, 0. அப்ப என்ன எழுது, 0 இன்டு t பிளஸ் ஆஃப் g t ஸ்கொயர். அப்ப h மைனஸ் h dash is equal to 0 into t ஆயிடும் 0. அப்ப என்னன்னு சொல்றோம், of g t square. h minus h dash is equal to of g t square அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க h dash ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை. கடைசியா அது டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா, அப்ப இங்க இருந்து இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து h மைனஸ் h டேஷ்ல இருந்து ஆஃப் gt நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது h dash தான் தேவைப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன பண்றோம்னா, இப்போ h மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வரோம், h மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர் is equal to என்ன வரும், h dash. இந்த பக்கம் கொண்டு வரோம், இந்த ஆஃப் gt எந்த பக்கம் கொண்டு வரோம், h மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர் is equal to என்ன வரும், h dash. இதுதான் h dash ஓட ஃபார்முலா. அதாவது வந்து ஒரு பொருள் வந்து என்ன ஆகுது, h dash அப்படின்றது b பாயிண்ட்ல அதோட
பி பாயிண்ட்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஒரு பொருள் வந்து இங்க விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து V is equal to GT அப்படின்னு பார்த்தோம். பாயிண்ட் பில இந்த பாயிண்ட் பில அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னன்னு சொல்றோம் நம்ம பில அதோட ஹைட் H டேஷ் அப்படின்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh டேஷ். இப்போ இங்க நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது பாயிண்ட் பில பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன mgh. இங்க ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம் mgh டேஷ் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன பண்றோம் டேஷோட வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எதோட டேஷோட வேல்யூ இதோ இருக்கு இல்லையா, இந்த h டேஷோட வேல்யூ, இந்த h டேஷோட வேல்யூ இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எப்படி சொல்லலாம் mg h டேஷோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லுவோம் h மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போறோம் mgh. இப்ப என்ன பண்றோம் இங்க வந்து பிராக்கெட்ல இருக்கிறதால mgh மைனஸ் ஆஃப் mg ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபார்முலா இங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட், தட் இஸ் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ஹெச்ன்றது ரெஸ்ட், h டேஷ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன இருக்கு அந்த பொருள் வந்து விழுந்திருக்கு, அப்பதான் ஹைட் h டேஷ் அப்படின்றது. அப்ப ஹெச்ல h டேஷோட வேல்யூ மேல போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் mgh மைனஸ் ஆஃப் g டி ஸ்கொயர். இதை mg எல்லாம் மல்டிப்ளை பண்றோம் mgh மைனஸ் ஆஃப் mg ஸ்கொயர் டி ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம் ஆஃப் mv ஸ்கொயர். இங்க vன்றது என்னன்னு சொல்றோம் மேல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, v யோட வேல்யூ v is equal to என்னன்னு சொல்றோம் நம்ம gt. இது அங்க மேல போட்டிருக்கோம் இல்லையா, v is equal to gt. இந்த v யோட gt வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப ஆஃப் m v பதிலா v ஸ்கொயருக்கு பதிலா g ஸ்கொயர், v ஸ்கொயர் வரும்போது என்ன வரும் g ஸ்கொயர் டி ஸ்கொயர். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்றதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜின்னும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் என்ன வரணும் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன வரும், தட் இஸ் mgh. இது இருக்குல்ல mgh மேல இங்க போட்டிருக்கோம் இல்லையா பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh p. இது இருக்கு பாருங்க, இதான் p. p is equal to mgh minus ஆஃப் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ஆஃப் mt ஸ்கொயர்ன்றது இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்னன்னு சொல்ல நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் mg ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்ப இது ரெண்டுமே என்ன ஆயிடும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன வரும் mgh. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் mgh. அப்ப ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது குறையுது. அப்ப பாயிண்ட் பில கைனடிக் எனர்ஜி, பில வெலாசிட்டி v is equal to gt. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா பிரகாரம் 1/2 mv ஸ்கொயர். அப்ப 1/2 mvன்றது என்ன வரும் gt அப்படின்றோம். கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது 1/2 mg ஸ்கொயர் டி ஸ்கொயர். அதாவது ஒரு பொருள் கீழே விழும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கு, மேல ரெஸ்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கு. அப்ப முக்கியமா இதுல இந்த கான்செப்ட் இங்க கான்செப்ட் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேல இருந்து ஒரு பொருள் கீழே விழும்போது ஓகே ஆரம்பத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், அப்ப கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். ஆனா நடுவுல பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் குறையுது, கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. கீழே ஸ்டாப் ஆயிட்ட பிறகு கீழே வந்த உடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுது, கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ உயரம் அதிகம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம், வேகம் அதிகம் கைனடிக் எனர்ஜி அதிகம். பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும் அளவுக்கு கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு பேஸ்கெட் பால மேல இருந்து தூக்குறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கு ஜீரோவா இருக்கு. கீழே விழும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது, கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. அது தரையை நோக்கி வேகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி சுத்தமா குறைஞ்சிடும், கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இதுல ஆஸ் த ஆப்ஜெக்ட் falls with time t, its potential energy decreases, its kinetic energy increases. இங்க சொல்றோம் இல்லையா, as the object falls down with the time t ல வரும்போது potential energy குறையிடும், kinetic energy அதிகமாகும். Comparing equation 7.9 and 7.9, we find that at time t it increases, kinetic energy is equal to முன்னாடி பார்த்தோம் இல்லையா half mg square t square, which is also equal to decrease in potential energy 1/2 mg square t square. இங்க வந்து this shows
that the loss of potential energy of an object is converted to kinetic energy during motion, while in mechanical energy remains constant, it is equal to mgh. அப்ப இது மூலம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளோட மொத்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகாது, அழியாது. அது என்ன ஆகும், ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி டூரிங் மோஷன், இயக்கத்துல இருக்கும்போது. ஆனா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு கான்ஸ்டன்ட், ஈக்குவல் டு mgh. as an object moves due to gravitational force, its mechanical energy remains the same. That is, the mechanical energy of an object is conserved and no other external force acting on it. This is called a இதுதான் law of conservation of energy. ஒரு பொருளோட மொத்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகாது, அழியாது. ஒரு வடிவத்துல இருந்து மற்றொரு வடிவத்துக்கு என்ன ஆகாது, மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் கீழே விழும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு பொருள் ஹைட்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். அதே கீழே விழும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும், கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப குறையக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே அளவுக்கு என்னவா மாறுது, கைனடிக் எனர்ஜியா மாறுறதால அதோட மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி மெக்கானிக்கல்ன்றது பொட்டன்ஷியல் பிளஸ் கைனடிக். அப்ப என்ன ஆகும், அது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்றத இதுல கொடுத்திருக்காங்க. Let us conduct an activity to understand this. Do you remember experimenting with a simple pendulum earlier? Let us do the simple pendulum again. This அடுத்து ஒரு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம். Let us conduct an activity to understand. Do you remember experimenting with a simple pendulum earlier? Let us see that simple pendulum again to experiment, that is to experiment further. அதாவது இந்த கான்செப்டே நம்ம பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஆல்ரெடி நம்ம பெண்டுலத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இதை நம்ம பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பெண்டுலத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, செட் அப் ஏ பெண்டுலம் ஆஸ் யூ ஹவ் learned in grade 7. ஆல்ரெடி கிரேட் 7ல இந்த பெண்டுலத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. பெண்டுலம் அப்படின்னும் போது என்ன இருக்கும், மொத்தம் இங்க சென்டர்ல ஒரு பாப் இருக்கும், இந்த ரெண்டு சைடு இருக்கும். ஜஸ்ட் இந்த பாப்பை நம்ம அப்படி இழுத்து அப்படி விட்டோம்னா மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இப்படி வர்றது. இப்படி இழுத்து விட்டோம்னா இங்க போயிட்டு மறுபடியும் என்ன வருது, இங்க போயிட்டு மறுபடியும் அதே ஸ்டேஜ்லயே வரும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க பேஸ்ட் ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் ஆன் ஏ வால் பிஹைண்ட் த பெண்டுலம். இந்த பெண்டுலத்துக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் வைக்க சொல்லியிருக்காங்க. டிரா ஹாரிசான்டல் லைன் அபவ் த பொசிஷன் ஆஃப் த பாப் when it is not oscillating. அதாவது இந்த பாப் ஆசிலேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஜஸ்ட் இங்க லைன் டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த புக்ல இருக்கு, இந்த லைன் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. Take the bob at one side, that is one side to a point B, which is at the level of horizontal line, and let it go. Observe is at the extreme points of the first couple of oscillation. Does the bob almost reach the level of the horizontal line? இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாப் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், அந்த ரவுண்டா வெயிட்டா இருக்கு இல்லையா, அதுதான் பாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன பண்றோம், இந்த பாபை ஜஸ்ட் இழுத்து விடுறோம். இந்த பீன்ற இடத்துக்கு இப்படி இழுக்கிறோம். ஓகே, இந்த பீன்ற இடத்துக்கு பீன்ற இடத்துக்கு என்ன பண்றோம், உயரத்துக்கு நம்ம இழுக்கிறோம். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல ஊசல் அந்த பாப் என்ன பண்றோம், ஒரு கணம் நின்று இருக்கும். அதால அதோட கைனடிக் எனர்ஜி ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல, நம்ம mgh சொல்லுவோம். எங்க பாயிண்ட் பில. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த பீல இருந்து கீழே வருது. இந்த பீல இருந்து கீழே வரும்போது எப்படி இருக்கும், அதோட ஹைட் கம்மியா வருது. பீல ஹைட் அதிகமா இருக்கும், பீல இருந்து கியூக்கு வரும்போது அதோட ஹைட் என்ன ஆகுது, குறையுது. அதால அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் என்ன ஆகுது, இங்க பீல அதிகமா இருக்கு, கீழே வரும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, குறையுது. ஆனா அதோட வெலாசிட்டி என்ன இருக்கு, அதிகமாகுது. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஏன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இங்க பீல இருந்து கியூக்கு வருது இல்லையா, அப்ப அதோட கைனடிக் எனர்ஜியும் அதிகமாகுது. அப்ப கியூ அப்படின்ற பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ. ஓகே, இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ அப்படின்றதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பிக்கு போயிட்டு மறுபடியும் கியூ, ஆர்ல போயிட்டு மறுபடியும் கியூலயே வந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு ஆசிலேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த ஜீரோ அப்படின்ற இடம் தான் இதோட ரெஃபரன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். இங்கதான் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னு சொல்லுவோம், நம்ம மேக்சிமமா இருக்கும். எங்க, இந்த கியூல.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்ப கியூல கைனடிக் எனர்ஜி மேக்சிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். நெக்ஸ்ட் எங்க போகுது, இது கியூல இருந்து மறுபடியும் ஆறுக்கு போகுது. கியூல இருந்து எங்க போகுது, மறுபடியும் நம்ம ஆறுக்கு போகுது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா, ஸ்விங்ல குழந்தை என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வரும்போது ஹைட் குறையும், பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும், ஸ்பீட் அதிகமாகும், கைனடிக் எனர்ஜியும் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப ஆறுக்கு வருது. இப்ப கியூல இருந்து எங்க வருது, நம்மளுக்கு ஆறுக்கு போகுது. ஓகே, அதோட அடுத்த பக்கமா எங்க ஆறு நோக்கி போகுது. இப்போது என்ன ஆகுது, ஸ்பீடு குறையுது. அதாவது பீல இருந்து கியூக்கு வரும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் கியூல இருந்து ஆறுக்கு போகும்போது என்ன ஆகும், ஸ்பீடு குறையறதால கைனடிக் எனர்ஜியும் குறையும். ஆனா எது, ஹைட் அதிகமாகும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜியும் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப ஆறுல ஊசல் என்ன பண்ணும், அதாவது பாப் வந்து ஒரு இடம் நின்னுடும். நின்னுட்டு மறுபடியும் எங்க வரும், மறுபடியும் அந்த பொசிஷன் கியூன்ற ரெஃபரன்ஸ் லெவலுக்கே வரும். அப்ப ஆறுல கைனடிக் எனர்ஜி ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். அப்ப ஆரம்பத்துல இருந்த உயரத்தை விட அது கிட்டத்தட்ட அதே ஹைட்ல இருக்கும். இதுதான் ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். At the point P, the pendulum bob has a potential energy equal to mgh, where h is the height from the bottommost point. இதுதான் bottommost point என்றது. இந்த Q தான் bottommost point. At point Q, the potential energy of the zero, but the pendulum has kinetic energy. Finally, at R, on the other side of the pendulum where it stops, the kinetic energy is zero, but the pendulum bob remains remains again its potential energy. The pendulum bob reaches almost the same height stored. This demonstrates that the mechanical energy of the bob remains constant. அப்ப இதுல இருந்து முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி பி, ஏதாவது வந்து பி இன்னும் வருது கியூ, பியூல இருந்து கியூக்கு போகும்போது அதாவது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்னும் கைனடிக் எனர்ஜியா மாறுது. மறுபடியும் கியூ டு ஆர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் என்னன்னு சொல்றோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம், நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். திஸ் டெமான்ஸ்ட்ரேட் தி மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் தி பாப் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். So it remains இதுதான் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். However, in real life, the pendulum shows down that is eventually stopped because the energy loss due to the friction at the support of air resistance. அப்ப அதாவது இது ஏன் வந்து பிராக்டிக்கலா இந்த பாப் வந்து ஏன் நின்னுடுது அப்படின்னு பார்க்கும்போது, ரியலான பெண்டுலம் என்ன ஆகணும், பி டு கியூ போகும். அடுத்து எதுல வரும், கியூ டு ஆர், ஆர் டு கியூ, மறுபடியும் கியூ டு பி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பியூல வரும், அப்புறம் எதுக்கு வரும், கியூக்கு வருது, மறுபடியும் எதுக்கு ஆர் வருது, ஆர்ல இருந்து மறுபடியும் எதுக்கு வருது, கியூக்கு வருது, மறுபடியும் எதுக்கு போகுது, பிக்கு போகுது. அப்ப அப்படி என்ன ஆகுது, தொடர்ந்து அதோட ஹைட் வந்து அது யூஸ்வலா ஹைட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஹைட் கண்டினியூஸா ஒரே உயரமா இருக்காது. அப்ப ஒவ்வொரு ஆசிலேஷன்ல என்ன ஆகும், அந்த ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியா என்ன ஆயிடும், அந்த பாபு ஆசிலேட் ஆகி என்ன ஆயிடுது, கரெக்டா கடைசியில ஆசிலேஷன் நடந்துட்டே இருக்கும்போது போயிட்டு வந்து லாஸ்டா அது என்ன ஆயிடுது, நின்னுடுது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இது எதோட சப்போர்ட்ல நிக்குதுன்னு பார்த்தா டியூ டு என்னன்னு சொல்லணும், ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது எதால நிக்குதுன்னா டியூ டு ஃபிரிக்ஷன் அண்ட் ஆல்சோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜில ஒரு பகுதி என்ன ஆயிடுது, முக்கியமா தெர்மல் எனர்ஜியா மாறுது. ஃபிரிக்ஷன் கடைசியா லாஸ்டா ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபிரிக்ஷன் மூலமா என்ன நடக்குது, ஹீட் தான் வருது. அப்ப இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியோட ஒரு சேஞ்ச், ஓகே, ஒரு பகுதியா என்ன ஆகுது, இது தெர்மல் எனர்ஜியா மாறுது. அப்ப ரியல் லைஃப்ல கூட நம்ம பாக்குறோம், குழந்தைங்க ஸ்விங்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். கீழே வரும்போது கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். அதே மாதிரி இன்னும் ரியல் லைஃப் சொல்லணுமா, ரோலர் கோஸ்டர்ல நம்ம போறோம். அப்ப மேல போக போக என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும். ஆனா கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜியா சேஞ்ச் ஆகும். அதனாலதான் ரோலர் கோஸ்டர், ஓகே, எக்ஸிபிஷன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ரோலர் கோஸ்டர் மேல மெதுவாகும், ஆனா கீழே வரும்போது என்ன ஆகுது, வேகமா போறது நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு பந்தை மேல தூக்கி போடுறோம், மேல போகும்போது என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது வந்து கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதோட உச்சியில அப்படின்னு பார்க்கும்போது பந்து மேல போகும்போது வெலாசிட்டி ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். ஆனா கீழே விழும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஓகே செயல்படாத நிலையில ஒரு பொருளோட மொத்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி.
until the external force அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் செயல்படாத வரையில ஒரு பொருளோட மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே தெரியும். இன்னும் வரும் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி, இதுதான் ஈக்குவல் டு இன்னும் வரும் நம்ம கான்ஸ்டன்ட். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும் போது கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் இந்த பேஜோட முக்கியமான கான்செப்ட். Next, mechanical energy is not just one part of a big picture. In nature, energy can appear in many different forms. அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜின்றது ஒரு பார்ட் இல்ல. ஓகே, இது ஒரு பார்ட் இல்ல. இயற்கையா இதுன்போது இது எனர்ஜி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. Scientists has discovered that the total energy of an object of the system of object which is not acted upon by external forces stays constant. இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, அதுதான். That is a law of conservation of mechanical energy பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஃபார்ம் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸால் ஆனது தான் அப்படின்றது ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.8ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாட் வில் பி த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த சைல்ட் ஆன் ரீச்சிங் த பாட்டம் ஆஃப் த ஸ்லைட் ஆஃப் ஹைட் h. ஓகே, இங்க எக்ஸாம்பிள் 7.8ல ஒரு குழந்தை, அதாவது என்ன இதுவும் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ரெண்டு சம்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 7.8ல ஒரு குழந்தை ஸ்லைட்ல என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வருது. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ரேம்ப் சம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வாட் வில் பி த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சைல்ட், அதாவது மேக்னிடியூடும் வெலாசிட்டி குழந்தை எங்க இருந்த ஸ்லைட்ல மேல இருந்து கீழே வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தை ஹைட்ல, அதாவது ஹெச் ஹைட்ல இருக்கிற ஒரு ஸ்லைடுன்னா நம்மள இப்படி வரும் இல்லையா, இப்படி மேல குழந்தைங்க பார்க்ல எல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்லைடு. அப்ப மேல இருந்து ஒரு குழந்தை என்னது ஹெச் ஹைட்ல இருந்து கீழே வருது. ஓகே, ஸ்லைடு மேல இருக்கு. ஓகே, குழந்தை மேல இருக்கிற குழந்தையோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னு சொல்றோம் நம்ம, mgh. அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. குழந்தை கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறுது, திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன்டு இன்னும் ஒரு கைனடிக் எனர்ஜியா மாறுது. அப்ப கீழே வந்த உடனே அதோட கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நமக்கே தெரியும் 1/2 mv² ஆஃப் v². அப்ப ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகும், அங்க கன்சர்வ்டு. அப்போ mgh இங்க நம்ம கொடுத்துருக்காங்களே ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சைல்ட் அட் த டாப் ஆஃப் த ஸ்லைட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கிடையாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கீழே வரும்போதுதான், அதாவது மேல இருக்கிற குழந்தையோட பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. ஜஸ்ட் அந்த குழந்தை கீழ் நோக்கி வரும்போதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறுது. சோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம், 1/2 mv² அப்படின்னு சொல்றோம். அப்ப the potential energy at the top of the slide converted to entirely to kinetic energy at the bottom of the slide, neglecting the friction of friction. இங்க என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷனை புறக்கணிச்சா, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், தட் இஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 mv², பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh. இந்த ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு, ரெண்டுத்துலயுமே m இருக்கு, m கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப 1/2 v² இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல நம்ம gh. 1/2 v² இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல நம்ம gh சொல்லலாம். இதையே நம்ம ஷார்ட்டா போடணும்னா என்ன பண்ணலாம், இந்த v² அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, that is g², gh is equal to, that is v²/2 ன்னு எடுத்துக்கலாம். இது இன்னும் எழுதணும்னா v²/2 is equal to என்னன்னு சொல்ல நம்ம gh. v²/2 is equal to gh, v² is equal to 2gh. ஓகே, அப்ப v is equal to root of 2gh. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, v is equal to root of 2gh. As the velocity of the child at the bottom of the slide depends only upon the height, but the shape of the slide or the mass of the child should not matter. அப்ப இதுல இருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமா குழந்தையோட வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்கு இல்லையா, v is equal to root of 2gh. அப்ப குழந்தையோட வெலாசிட்டி அப்படின்றது ஸ்லைடோட ஹைட்டை தான் சார்ந்தது.
ஓகே, அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து வெலாசிட்டின்றது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹைட் ஹெச்சை தான் சார்ந்திருக்கு. குழந்தையோட மாச சார்ந்தது இல்லை. அதே மாதிரி ஸ்லைடோட ஷேப்பையும் அது சாராது. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இட் டஸ் நாட் த ஸ்லைட் பாட்டம் ஆஃப் த ஸ்லைட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஹைட், த ஷேப் ஆஃப் த ஸ்லைட் ஆர் த மாஸ் ஆஃப் த சைல்ட் ஷுட் நாட் த மேட்டர். இதுல இது ரெண்டுமே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஸ்லைடோட ஹைட்டை பொறுத்ததுதான், மாசையோ ஷேப்பையும் பொறுத்தது இல்லை. அப்ப ரியல் லைஃப்ல பார்க்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஒரே ஹைட்ல இருந்து கீழே வராங்க, 30 kg 40 kgனா கூட ஃபிரிக்ஷன் இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேரும் கீழே வரும்போது ஒரே விதமான வெலாசிட்டி தான். பிகாஸ் v is equal to root of 2gh. இதுல என்ன இல்லைன்னு சொல்லலாம், நம்ம மாஸ் இதுல இல்ல அப்படின்றது இங்க எக்ஸாம்பிள் 7.8ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். v எப்படி திடீர்னு வந்ததுன்னா ஜஸ்ட் இப்படி v is equal to root of 2gh அப்படின்ற நம்ம ஜஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கைனடிக் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா we can calculate v யோட வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, escape ramps or inclined plane filled with sand or gravel that help stop that is trucks when their brakes fail on a highway. A truck of mass that is 1 lakh kg, 10,000 kg is moving at 72 km per hour. When its brakes fail, the driver steers it to the ramp inclined at 30 degree where trucks come to a rest. If the sand exert a force of that is 5 lakh Newton, 1, 10, 100, 1000, 50,000 Newton. 50,000 newtons opposite to truck's motion. What is the minimum length of the ramp to be able to stop such a truck? Take g is equal to 10 meter per second to the second to the power of -2. Hint, for a 30 degree incline, the truck raises 1 meter vertically for every 2 meter it travels along the ramp. அதாவது இங்க எக்ஸாம்பிள் 7.9ல escape ramps are inclined planes filled with sand or gravel that help stop trucks when their brakes fail on a highway. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் இது வந்து ஒரு டெய்லி நம்ம டே டு டே அப்ளிகேஷன், டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஒரு ட்ரக்கு என்ன ஆகுதுன்னா ஹைவேல போயிட்டு இருக்கு. ஓகே, அதோட மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவுன்னா 10,000 kg இப்படி எடுத்துப்போம். ஒரு ட்ரக் ஹைவேல போயிட்டு இருக்கு, அதோட மாஸ் வந்து 10,000 kg. அதோட வெலாசிட்டி எவ்வளவு ஸ்பீட்ல அது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது that is 72 km/h அது போயிட்டு இருக்கு. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா 72 km/h அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை மீட்டர் பெர் செகண்டா நம்ம மாத்தணும். இந்த வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக்கோட 72 km/h நம்ம மீட்டர் பெர் செகண்டா நம்ம மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் அப்படின்றது என்ன, 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு, 1000 மீட்டர். இப்போ 1 ஹவர் அப்படின்றது எவ்வளவுன்னா 1 மினிட் அப்படின்னு வரும்போது 60 செகண்ட்ஸ். இங்க 60 மினிட்ஸ் சேர்ந்தது 1 ஹவர். அப்ப எவ்வளவு வரும், 3600 செகண்ட்ஸ் சேர்ந்தது தான் 1 ஹவர். அப்ப இதை எப்படி நம்ம போடலாம், அப்போ 1 km/h அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 1 km/hன்றது மேல என்ன போட்டுக்கிறோம் 1000 டிவைடட் பை என்ன பண்றோம் 3600. இங்க 0 போயிடுது, இங்க 0 போயிடுது. அப்ப மேல என்ன பண்றோம் 2ஆல போடுறோம் 5, இங்க என்ன வரும் 18. அப்ப என்னன்னு சொல்லலாம் 5/18 மீட்டர் பர் செகண்ட். 5/18 என்னன்னு சொல்ல நம்ம இது மீட்டர் பர் செகண்ட். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 km/h. 1 km/hனா 5/18 மீட்டர் பர் செகண்ட். இங்க 72 km/h அப்படின்னா என்ன பண்றோம் நம்ம 72 into 5/18. அப்ப எத்தனை டைம் வரும் இங்க நம்ம பார்க்கும்போது 18ல இங்க 4 டைம்ஸ் வருமா, 4 18s are 72. அப்ப 4 into 5 20 மீட்டர் பர் செகண்ட். இதை நம்ம முதல்ல மாத்திக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக் 72 km/h. இது எப்படி வந்தது, இது 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா இதுதான் இங்க மேல இருக்கு இல்லையா, இதுதான் 20 மீட்டர் பர் செகண்ட். இங்க கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் பர் செகண்ட். இப்ப இங்க நம்ம வெலாசிட்டியை மாத்திட்டோம். ஒரு ட்ரக் ஹைவேல போகுது, அந்த ட்ரக்கோட மாஸ் வந்து m வந்து 1000, தட் இஸ் 10,000 கிலோகிராம். வெலாசிட்டி வந்து 72 கிலோமீட்டர். அதை நம்ம என்னவா மாத்திட்டோம் மீட்டர் பர் செகண்ட். அப்ப 20 மீட்டர் பர் செகண்ட் ட்ரக்கோட 20 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரக்கோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ட்ரக்கோட பிரேக் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓடல. ஓகே, அது ஃபெயில் ஆன் ஹைவேல. ஓகே, மொத்தம் எவ்வளவு இருக்கு 10,000 கிலோகிராம் இருக்கு அது வெயிட். அந்த மாஸ், அந்த ட்ரக்கோட மாஸ் 10,000 கிலோகிராம். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ட்ரக்கோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால டிரைவர் என்ன பண்ணாரு, அதுலயே என்ன இருக்கு எஸ்கேப் ராம்ப் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த மாதிரி டைம்ல
escape ramps are inclined. Escape ramps அப்படின்றது என்னன்னா inclined planes filled with sand or gravel that help stop trucks when their brakes fail on a highway. இந்த மாதிரி டைம்ல பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த எஸ்கேப் ரேம்ப் மூலமா என்ன பண்ணலாம், அவங்க ஈஸியா அது வந்து எஸ்கேப் ரேம்ப் அப்படின்றது வந்து அந்த இன்க்ளைன்டு பிளேன்னா சாய்தளமா இருக்கக்கூடிய ஒரு பிளேனு எது இருக்கும், சாண்ட் இல்ல கிராவல் கொட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும், பிரேக் ஃபெயில் ஆனா கூட வண்டிங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும், வண்டிங்க ஓரளவுக்கு பண்ணலாம். when it brakes fail the driver steer into the escape ramp inclined at 30 degree. இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்களே அது இருக்கு பாருங்க, இதுதான் எஸ்கேப் ரேம்ப். இதோ இருக்கு, இதுதான் எஸ்கேப் ரேம்ப். இன்க்ளைன்ட் 30 டிகிரி இன்க்ளைன்ட் சாய்தளமா இருக்கு இல்லையா, அதுதான் 30 டிகிரி. வேர் த ட்ரங்க்ஸ் கம்ஸ் டு எ ரெஸ்ட். திடீர்னு என்ன ஆயிடும், ஃபாஸ்டா பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுல மேல போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடும், ஜஸ்ட் ரெஸ்ட்ல வந்துடும். if the stand exerts a force of எவ்வளவு ஒரு 50,000 நியூட்டன் opposite to truck's motion, what is the maximum length of the ramp to be able to stop such a truck? இப்ப இது எவ்வளவுன்னா 50,000 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. எது, அந்த சாண்ட் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 50,000 நியூட்டன். எதுக்காக, அந்த ட்ரக்கோட மூவ்மெண்ட் நிறுத்தத்துக்காக அந்த சாண்ட் அவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குது. வாட் இஸ் த மினிமம் லென்த் ஆஃப் த ரேம்ப் டு பி ஏபிள் டு ஸ்டாப் சச் எ ட்ரக்? ஓகே, அப்ப எவ்வளவு இருக்கு, மினிமம் லென்த் எவ்வளவு இருக்கணும்? டேக் G is equal to 10 meter per second for a 30 degree. அப்ப அதனால டிரைவர் என்ன பண்றாரு, எஸ்கேப் ரேம்ப்ல ட்ரக்கர்ஸ் போறாரு. அந்த ரேம்ப் எவ்வளவுன்னா 30 டிகிரி இன்க்ளைனா இருக்கு, இன்க்ளைனா சாய்வா இருக்கு. மேலும் சாண்ட் ட்ராக் வந்து மோஷனுக்கு எதிரா, ஓகே, இந்த சாண்ட் ட்ராக் வந்து மோஷனுக்கு எதிராக எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னா 50,000 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்குது. அப்ப ட்ரக்குக்கு ஆரம்பத்துல எவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ட்ரக்கோட கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் நம்மளுக்கே தெரியும், 1/2 mv² ஃபார்முலா. இதுல m மாஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 10,000 kg. v நம்மளே கண்டுபிடிச்சிடும், 20 மீட்டர் per செகண்ட். v ஸ்கொயர்ன்றதால இது ஸ்கொயர் பண்றோம். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 1, 10, 100, 1000, 10,000 lakhs 2. அப்ப எவ்வளவு வரும், 20 lakhs ஜூல்ஸ் வருது மொத்தமாவே. அப்ப அதாவது ட்ரக் ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு, 20 lakhs ஜூல்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு இருக்கு, இந்த ட்ரக்குக்கு இருக்கு. அதோட கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறதால பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அதே மாதிரி ட்ரக் ரேம்ப்ல டிஸ்டன்ஸ், அதாவது வந்து அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இப்ப டோட்டல் இனிஷியல் எனர்ஜி, தட் இஸ் இனிஷியல் எனர்ஜி ஆஃப் த ட்ரக், இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை, ஏன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு பொருள். அப்ப அதால தட் இஸ் ஒரு 20 lakhs ஜூல் பிளஸ் 0 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 20 lakhs ஜூல். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ட்ரங்கோட அதாவது வந்து அந்த ட்ரக் ரேம்ப், ஓகே, அந்த ட்ரக் ரேம்ப்ல டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டி. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டி. ட்ரக் ரேம்ப்ல டிஸ்டன்ஸ் டில போகுது அப்படின்னு வச்சுக்கணும்னா 30 டிகிரி இன்க்ளைன்ல, ஓகே, ஒவ்வொரு 2 மீட்டர் ரேம்போட டிஸ்டன்ஸ் இங்க மேல கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபார் 30 டிகிரி இன்க்ளைன் த ட்ரக் ரைசஸ் 1 மீட்டர் வெர்டிகலி ஃபார் எவ்ரி 2 மீட்டர் இட் டிராவல்ஸ் அலாங் த ரேம்ப். அப்ப டி அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு 2 மீட்டர் ரேம்போட டிஸ்டன்ஸுக்கு ட்ரக்கு 1 மீட்டர் வெர்டிக்கல் ஹைட்ல போகுது. அதால டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்லும்போது அதோட வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, ஹீட் கெயின் பை த ட்ரக் ஆன் த ரேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது d/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த டியோட வேல்யூ d/2 யூசிங் த ஹிண்ட்ஸ் கிவன் இன் த கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 1 மீட்டருக்கும் ஒவ்வொரு 2 மீட்டர் ரேம்ப் டிஸ்டன்ஸுக்கு ட்ரக்கு 1 மீட்டர் வெர்டிக்கல் ஹைட்டை பெறுது. அதால டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், d/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன எடுத்துக்கிறோம், அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது mgh. ஆக்சுவலாவே நம்ம இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியை பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வரும். அப்போ என்ன ஆகுது, அந்த நின்று போயிடுது இல்லையா. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கிறது, மூவ் ஆயிட்டு வந்து இன்க்ளைன் பிளேன்ல ஏறின உடனே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நின்றுடுது. அப்ப நின்றுட்டு உடனே அதோட கைனெட்டிக் எனர்ஜி, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி கிடையாது அதுக்கு. அப்ப அதால என்னன்னு சொல்றோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப அது எப்படி, அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்ப கைனெட்டிக் எனர்ஜி 0னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh. h ஓட வேல்யூ தான் என்ன எடுத்துக்கிறாங்க, h is equal to d/2 எடுத்துக்கிறோம். h is equal to d/2. so mg d/2. அப்ப mன்றது 1000 kg, g அப்படின்றது இங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க, g புக்லயே கொடுத்திருக்காங்க. g is equal to 10 meter per second, that is second to the power -2. அப்ப 10 meter per second சொல்லலாம், அது 10
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம், அதர்வைஸ் மீட்டர் ஸ்கொயர் டு த பவர் -2 சொல்லலாம். ஸோ 10 இங்க இருக்கு, இங்க டி அதாவது வந்து ஹெச்சோட வேல்யூ d/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் போது இங்க என்ன வருது, தட் இஸ் 50,000 நியூட்டன் இன்டு டி டோட்டல் ஃபைனல் எனர்ஜி. இங்க வந்து கைனடிக் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது 50,000 நியூட்டன் இன்டு டி. இப்போ சேஞ்ச் இன் எனர்ஜினா என்ன வரும், ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஃபைனல் எவ்வளவு வரும், தட் இஸ் 50,000 நியூட்டன் nd 50,000 nd. இனி என்னன்றது இங்க என்னன்னா நியூட்டன், dன்றது டிஸ்டன்ஸ் அதாவது ஹைட். The initial kinetic energy of the truck 1/2 mv square 1/2 into இங்க என்ன கொடுத்துருக்காங்க 10,000 kilogram into 20 meter per second. மேல calculate பண்ணிருக்கலையா 20 meter per second போட்டுறோம். That is 20 lakhs joules. Initial potential energy of truck அப்போ வந்து kinetic energy இருக்கும்போது potential energy 0 இருக்கு, 0 joules. So total initial energy of the truck அப்படின்னு பார்க்கும்போது that is a kinetic energy, initial kinetic energy plus initial potential energy. இதுல potential energy 0 மேல இருக்கு இல்லையா, potential energy 0 இருக்கும், அதால இங்க 0 போட்டு kinetic energy அப்படி joules plus 0 joules is equal to 20 lakhs joules. Let us assume that the truck travels a distance d along the ramp. அதாவது வந்து இந்த ட்ரக் ரேம்ப்ல டிஸ்டன்ஸ் d ல போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க மேல 30 degree incline the truck rises 1 meter vertically for every 2 meter it travels along the ramp. அதாவது ஒவ்வொரு 2 மீட்டர் ரேம்ப் டிஸ்டன்ஸுக்கு ட்ரக் வந்து 1 மீட்டர் வெர்டிக்கல் ஹைட்ல இருக்கு. அதால அதோட டிஸ்டன்ஸ் அதே d டிஸ்டன்ஸ்ல போச்சுன்னா அதோட வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு சொல்றோம் நம்ம d/2 using the hint given in the equation. So final kinetic energy of the truck வந்து 0. So final potential energy of the truck mgh. mgh ல தான் m 10,000 kilogram into g வந்து 10 meter per second. d h ஓட வேல்யூ தான் என்ன எடுத்துக்கிறோம், d/2 எடுத்துக்கிறோம். இந்த 2 ஆல 10,000 கேன்சல் பண்ணோம், 10,000 கேன்சல் பண்ணோம்னா 5,000 மறுபடியும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 50,000 nd. So total final energy இங்க என்ன இருக்கு, total final energy is equal to 0 joules. 0 joules அதாவது kinetic energy 0 இருக்கு, potential energy 50,000 nd. Change in the total energy of the truck, final energy minus initial energy. Final energy இப்பதான் போட்டோம் இல்லையா, மேல போட்டிருக்கோம் இல்லையா, that is 50,000 nd minus initial energy already 20 lakhs joules கொடுத்திருக்கோம், 20 lakhs joules. So work done by sat on truck is equal to minus 50,000 nd. இங்க ஏன் மைனஸ், அதாவது work done on the sand, இது ஏன் minus 50,000 nd அப்படின்னு போடுறோம் அப்படின்னா சாண்ட் என்ன பண்ணுதுன்னா சாண்ட் ட்ரக் மோஷனுக்கு எதிராக ஃபோர்ஸை கொடுக்குது. அதால எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குதுன்னா F is equal to 50,000 நியூட்டன் ட்ரக் டிஸ்டன்ஸ்ல d போகுது. ஆனா work done அப்படின்னு பார்க்கும்போது W is equal to என்னன்னு சொல்றோம், நம்ம FD ன்னு சொல்றோம். இங்க W is equal to ஏன்னு சொல்றோம், minus 50,000 d அப்படின்றது மைனஸ் சைன் இங்க முக்கியம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட் ட்ரக் எனர்ஜியோட வேகத்தை என்ன பண்ணுது, அதை குறைக்குது. அப்ப ஆரம்பத்துல என்ன இருக்கு, 20 lakhs ஜூல கைனடிக் எனர்ஜி இருக்கு. ரேம்ப்ல செல்லும் போது அந்த எனர்ஜி ரெண்டு வழியில போகுது. ஒன்னு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியா, என்னன்னு சொல்றோம் நம்ம 50,000 d. ரெண்டாவது சாண்டுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றதால 50,000 d. அப்ப ட்ரக் முழுமையா நிற்கும் போது அதோட கைனடிக் எனர்ஜி 0. அப்ப இதுல மைனஸ் சைன் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த ஒர்க் வந்து ஃபோர்ஸோட மோஷனுக்கு எதிராக இருப்பதால இங்க minus 50,000 nd சொல்றோம். So using work energy theorem, work done by sand on truck is equal to change in total energy of the truck. Work done by sand on the truck இப்ப மோஷனுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு பார்த்தோம், அதால minus 50,000 nd is equal to 50,000 nd minus 20 lakh. Change in energy அப்படின்னு பார்க்கும்போது final minus initial. Final என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 50,000 nd minus initial எவ்வளவுனா 20 lakhs joules. இப்போ இந்த 20 lakhs joules நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம், இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் பிளஸ் தான் வந்துடும். இந்த மைனஸ் 50,000 nd அந்த பக்கம் போயிடுது. அப்ப ரெண்டு 50,000, ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 nd, நெக்ஸ்ட் ஒரு 50,000 nd. இந்த nd இதுல காமனா இருக்கிறதால 50,000 plus 50,000 எடுத்துக்கிறோம். அப்ப 20 lakhs joule is equal to 1 lakh nd. அப்ப d ஓட நமக்கு தேவை d ஓட வேல்யூ தான். So d is equal to 20 lakhs joules divided by 1 lakh newton. அப்ப எல்லா 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு 0 0 0 கேன்சல் பண்ணிட்டா இருக்கிறது எவ்வளவு, that is 20 மீட்டர். கடைசியா இருக்கிறது 20 மீட்டர். அதால மினிமம் லென்த் ஆஃப் எஸ்கேப் ரேம்ப் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது d is equal to 20 lakh. Thus the minimum length of ramp able to stop such truck is 20 meter அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்ப ஒரு ட்ரக்கோட பிரேக் ஃபெயில் ஆயிட்டா நேரா ரோட்ல செல்ல விடாம விபத்து ஏற்படலாம். அதற்காக தான் ஹைவேஸ்ல சில இடத்துல எஸ்கேப் ரேம்பா ரன்வே ட்ரக் ரேம்ப் அப்படின்றது வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரேம்ப் என்ன இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். அதுல என்ன இருக்கும், சாண்ட் இருக்கும். ட்ரக் ரேம்ப்ல போகும்போது கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆனா சாண்டோட அந்த சாண்ட் என்ன பண்ணும், எனர்ஜியை குறைக்கும். இறுதியில் என்ன ஆகும், ட்ரக் நின்னுடும். இதுதான் இந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்றதுல ஃபார் த சிச்சுவேஷன் டெபிக்டட் இன் ஃபிகர் 7.19 calculate the mechanical energy of the ball just before it's the ground and show that even at this position it is mg. இங்க என்ன இருக்கு, இங்க மேல இதுதான் mgh. ஓகே, இங்க இருந்து என்ன ஆகுது, ஒரு பொருள் கீழே வருது, அப்ப கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப இதே மாதிரிதான் இதுலயும் ஜஸ்ட் ஒரு பால் எதுல இருக்குன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு இதுல இருக்கு, அதுல இருக்கு. அப்போ ரொம்ப உயரமான இடத்துல இருந்து ஒரு பாலை கீழே விடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏல அதோட ஹைட் அதிகமா இருக்குது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கு, கைனடிக் எனர்ஜி 0. இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கு, 0வா இருக்கு. இப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் இங்க இருந்து விடுறோம் பால, மறுபடியும் எதுக்கு வருது, ஏக்கு வருது. அப்ப ஏல என்ன வருது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கு, கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கு. மறுபடியும் எங்க பிக்கு வருது, பில என்ன ஆகுது, கீழ் பகுதி. கீழே வரும்போது என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். இங்க அதே மாதிரி சிக்கு போகுது, மேல மறுபடியும் எதுக்கு போகுது, ஏல இருந்து பிக்கு வருது, பில இருந்து என்ன ஆகுது, சிக்கு வரும்போது மறுபடியும் என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி குறையும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். மறுபடியும் எதுக்கு போகுது, டிக்கு போகுது. அதுக்கப்புறம் எதுக்கு போகுது, ஈக்கு போகுது. அப்ப அடுத்தடுத்த உயரங்களை போகும்போது ஃபர்ஸ்ட் உயரத்தை விட என்ன ஆகுது, கம்மியா தான் ஆகுது. அப்ப பால் நகரும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் மற்றும் இன்னொன்னு என்ன இருக்கு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் காரணமா மெக்கானிக்கல் எனர்ஜியோட ஒரு பகுதி இழுக்குது. அதனால ஒவ்வொரு முறையும் பால் ஃபர்ஸ்ட் உயரத்தை விட என்ன ஆகுது, முழுமையா அடைய முடியாத ஒரு பந்து தரையில உருட்டுனா அது கொஞ்சம் தூரம் போய் நின்றுடுது இல்லையா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டியூ டு ஃப்ரிக்ஷன். அதால கைனடிக் எனர்ஜி குறையுது, பந்து நிக்குது அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த 7th ஒன் கொடுத்திருக்காங்க. You may have seen exhibit like in the science park where the ball is released from the height point. Describe how the kinetic energy and potential energy changes at the point A, B, C. Why do subsequent points such as C, D, E usually have lower heights compared to the previous ones? Could it have anything to do that is energy loss due to friction? இங்க நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா, இதேதான். இப்ப நம்ம பார்த்தோமே அதேதான். அதாவது வந்து ஏல இருந்து வரும்போது, ஏ அப்படின்னு மேல இருந்து உயரமான இடத்துல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், கைனடிக் எனர்ஜி 0. மறுபடியும் கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் மேல போகும்போது என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி மேல கீழே வர்றதால அந்த எனர்ஜி சேஞ்சஸால தான். அப்ப கடைசியா ஏன் நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது டியூ டு ஃப்ரிக்ஷன். அப்ப ஃப்ரிக்ஷனால கைனடிக் எனர்ஜி குறையும் போது பந்து நிக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்றதுல கொடுத்திருக்காங்க.